எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? சார் வாய் தவறி வருது சார். தப்பு சார். வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்து யாருப்பா எலிமினேஷன் ஆகணும்னு கேட்டா வினோத் தெரியுவியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன்னு எல்லாத்துலயும் தான் என் பேர் சொல்றேன். திடீர்னு அது அந்த அங்க போய் உட்காந்துக்கிறோம். யாரு ஜெயில அதுலயும் என் பேர் தான் சொல்லி விட்டேன். இப்போ வந்து பிரவீன் கத்திரி வந்தா அங்கேயும் வினோத் பார் வினோத்தே அப்படின்ற, இங்க வந்தா வினோத்தேன்ற. ஃபர்ஸ்ட் என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதனால சொல்லி என்ன வெளியே இது பண்ணிட போற. போல் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்றவ போல. 12 seconds later. பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்கிட்ட. அதனால நீ பப்ளிக் ஒரு அடுத்த முறை சொல்லிட்டேன். நீ என் பேரை சொல்லிருந்து வச்சுக்க பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நாமினேஷன் எல்லாம் பண்றேன். என்ன பேசுறாலும் என் பேர் சொல்லிக்கிற நீ. எவன் வந்து பேசுறாலும் வினோத்ன்ற நீ. பாசத்துல என் பேர் வருதா இல்ல திட்டினாலும் என் பேர் தான் சொல்லிட்டேன். பாத்துக்கோ இதோட பைனல். ஊரும் பிளட் 10,000 ஆறாவ கொண்டு அச்சாடு. நீ எத்தனையோ வருத்தங்கள பார்த்தா டூடு ஒன்ன மிஞ்சினவன் யாரும் இல்ல செஞ்சிரு வச்சு. ஜஸ்ட் another person பார்த்தா இல்ச்சவெல்லாம் ஹிஸ்டரிய கேப்பான். அங்க வாய்ஸ் என்ன சொல்ல. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டாங்க தான். வாங்க. ஜாதி ராஜன்னா ராவணா. அனிருத் நினைப்பு. வாழ்க்கையில முறையா கல்யாணம் அப்பதான். அதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போன இடத்துல நாய் கடிச்சிச்சு. நீங்க பாத்து போவோம். நம்ம வீட்டுக்குள்ள நாய்க்கு போயிடலாம். பின்னாடி வந்து கடிச்சதை பாக்கல. குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நாய் குறைக்கவே இல்ல. உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது. எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வெளியே தெரியாது. சிரிச்சாம் பாத்தியா ஆங்கரு செம்மையா இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 பொசிங்கிடுச்சு. Странно ходит. Походу инвалид. ஜர்கைட்டம். கரசிங்கம் நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் வர முடியுமா? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சூர்யா தாக்கப்பட்டார். இன்னும் என்னை திருமாக்குள்னு ஓட்டுறாங்க. அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? Flashback. அடங்கொக்கால ஓடி இவனுக்கு அந்த இது கூட தெரியாம. வைகை அணை இல்லம்மா மதுரையில் பெரிய அணை. அந்த அணையில அந்த பசங்கள்லாம் ப்ராஜெக்ட் செய்ய தக்க வாங்காதுங்க தர்மாக்கோல். இதை வாங்கி வண்டியில் எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னடா பண்ண போறேன்னு கேட்டா தண்ணிலாம் ஆவி ஆகுது, அதை மூட போறேன். ஒரு வேளை சீட்டு கீட்டு வச்சு வெல்டிங் பண்ணுவான் போது நான் பார்த்தேன். இவன் தக்கை எடுத்து போய் அங்கே தண்ணி மேலே மூடிட்டு இன்னொரு தக்கை எடுத்து திரும்புறான்ல, அவன் சூத்துலேயே அந்த தக்க வந்து அடிக்குது. 3 தக்கை. அதிகளா கரும்பு கண்டாரோலி நீ கறி விட்டு அதிகளா குட்டிப்பனே வளர்ப்பு தப்பிடே குடே குட்டியா கிளம்பை காத்து வட்டம் நான் இதுக்கெல்லாம் ஒரு பாதி வளர்ப்புறதுக்கு எப்படி அழுவியனே மூச்சை பட அனுப்புஞ்சு. இது ஜோக்கா சிரிப்பு வரலன்னா கூட பரவாயில்லடா. ஜோக் சொல்லியே என்ன கொன்றுவானுங்க போல. டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? தலையெழுத்து. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the நல்லதா வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்குள்ள வண்டி கிடைக்குமா? சாலா குஞ்சறுத்துறேன். என்ன பண்ண மாதிரி எத்தனையோ பொண்ணு சவகாசம் இருக்குது. அது சின்ன பொண்ணு வந்து இருங்கம்மா. சின்ன கட்டி அம்மாவை கட்டி இந்த சொல்றாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வஸ்தாலி கட்டி. ஏய்
போர்க்கி பேடா. அங்க சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவ அழகுல மயங்கி அவளை தன்னுடைய ஆசனாகியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனா இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாரு. சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற வீட்டுல தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில இருக்கிற மணிமண்டபத்துல சந்திரமுகி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமுகியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார். கதையே மாத்திட்டானுங்க. நான் யார சமாளிச்சிருக்கேன்? அப்புறம் சமாளிச்சேன், வினோத சமாளிச்சேன். இந்த ஆள் டெய்லியும் வினோத் சொல்லுங்கிறான்ப்பா. பிக் பாஸ்ல என்ன பண்ணாலும் வினோத் தான். தம்பி, பொண்ணுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட்டு பேரை சொல்லு. இத கொடு. சோன் பாப்படி. சோன் பாப்படி. வீடு உங்களோட உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கமல் சாருடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பத்தி பேச போறோம். உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். தமிழ்ல கத்துக்கிட்ட முதல் மண்ணிலே மலையிலே அந்த கையை எடுத்து வை. எல்லாரும் சிங்கத்தை நெத்திக்கு தோல் இந்த வச்சிருப்பாங்க. சிரிக்குது. பாஸ் அசையாம அப்படியே இருங்க. நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிற இந்த சுந்தரி இங்கதான் இருக்கான். இன்னைக்கு அவனை முடிச்சிடுறேன். இந்த சுந்தரிக்கு வாழையே காணோம். பாஸ் ஏப்பா இந்த 2 மணி நேரம் இங்கதான் பண்ணி நிம்மதியா இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.